கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு லெந்து நாளுக்கான 10வது நாளில் நான் எடுத்துக்கொண்ட தியான பகுதியை வாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் ஆக்கியோன் கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் யார் என்று நாம் பார்ப்போமானால் ஜீவனுள்ள தேவனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 2:12 இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எபேசியர் 6:17 தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அப்போ தேவ வசனம் ஆவியின் பட்டயம், அது பட்டயமாக காணப்படுகிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது 2-edged sword, அதாவது ஒரு பட்டயம் என்பது ஒரு அருவாள் அல்லது கத்தி என்று நாம் எடுக்கும் பொழுது ஒரு பகுதி மட்டும் தீட்டப்பட்டதாக இருந்தால் அது ஒரு புறம் உள்ளது. இருபுறமும் என்பது இந்த பட்டயத்தின் இரு பக்கங்களையும் நாம் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். நம்முடைய ஆவியானவர் இருபுறமும் பட்டயத்தை உடையவராக அவர் காணப்படுகிறார். இருபுறமும் பட்டயம் என்பது 2 வாய்களை உடையதாக காணப்படுகிறது. முதலாவதாக நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனை புதுப்பிக்க அவருடைய பட்டயமாகிய வசனம் பயன்படுகிறது. இரண்டாவதாக நம்முடைய மாம்ச பிரகாரமான நம்முடைய மனச வெளியரங்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் அது உருவ குத்துகிறதாக காணப்பட வேண்டும். இருபுறமும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மாம்ச பிரகாரமாகவும் அவருடைய ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம் உருவ குத்த நாம் இடம் கொடுப்பமையாயின் நாம் நம்முடைய பாவமான வாழ்க்கையை கிழித்தெறிக்கப்பட்டு அதை உடைத்தெறிக்கப்பட்டவளாக அந்த பாவ பழக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றவளாக அவருடைய சமூகத்தில் இன்னும் கெட்டி சேர ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்த வசனத்தில் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பிராலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா சப்பிரால் என்ன செய்றாங்க, அந்த நாட்களில் பேதுருவுடைய முன்பாக அப்போஸ்தலர்கள் அவருடைய சொத்துக்களை பொதுவாக வைத்து பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்படியாக செய்யும் பொழுது ஒவ்வொருவா அவருடைய சொத்துக்களை விற்று அதனுடைய பணத்தை பொதுவாக அப்போஸ்தலர்கள் முன்பாக வைத்து அதை எல்லாரும் சமமாக பயன்படுத்தியவர்களாக காணப்பட்டார்கள். இப்படியாக காணப்படும் பொழுது அனனியாவும் சப்பிராவும் என்ன செய்றாங்க, அவங்களுடைய சொத்தை விற்று ஒரு பகுதியை அவங்களுக்கு வச்சுக்கிட்டு கணவனும் மனைவியும் மட்டும் அறிந்தவர்களாக கணவன் பொதுவாக பேதுருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது நீ இவ்வளவுக்கு தானா வித்தாய் என்று பேதுரு கேட்கிறார். பேதுருவுக்கு எவ்வாறாக தெரியப்படுகிறது, அவனுக்கு ஆத்மாவில் ஆண்டவர் வெளிப்படுத்த போய் என்ன செய்கிறாரு, அவன் அனனியாட்ட கேட்கிறான். ஆக வெளிப்படுத்தாத மறைபொருள் ஒன்றுமே கிடையாது, ஆண்டவருக்கு மறைவானது எதுவும் கிடையாது. ஆனால் அனனியாவும் சப்பிராலும் அப்படியாக மறைத்து அவர்கள் தங்களுக்கென்று ஒதுக்கி வைத்தது நிமித்தமாக இருவரும் மாண்டு போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை தசம பாகம் கொடுக்க சொல்லி நம்முடைய வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறது. என்னுடைய பண்டக சாலையில் உன்னுடைய தசம பாகத்தை கொண்டு வந்து வைத்துப்பார், நான் வானத்தின் பலகனியை திறந்து உங்கடாமல் உன்னை ஆசீர்வதியாமல் இருப்பேனோ என்று கேட்கிறார். இவ்வாறாக நம்முடைய வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பட்டயமாகிய வசனம் நம்முடைய ஆத்மாவை நம்முடைய ஊனை அது ஊடுருவி குத்தும் பொழுது இந்த வசனம் நம்மிடத்திலே அது கிரியை செய்யும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையும் உத்தமமாய் காணப்படும் பொழுது அவர் நம்மை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயம் கிழிக்கப்பட்டதாக மற்றவர்களுக்கு அது துன்பம் கொடுக்காததாக நம்முடைய நினைவுகளினாலும் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளினாலும் மற்றவர்களை காயப்படுத்தாத வண்ணம் நாம் காணப்படுவோமே. ஆனால் ஆண்டவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்பது போல நாம் அவருடைய கரங்களை அவருடைய கையின் கிரியைகளாய் காணப்படுவதனால் அவருடைய வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது அவருடைய வசனத்தை நாம் உட்கொண்டு அதன்படி நாம் கிரியை செய்கிறவர்களாக காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த உபவாச நாட்களை இன்னும் கிட்டி சென்றதாக ஆண்டவருக்கும் மக்களுக்கும்
பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக இந்த நாளில் நாம் அவர் இன்னும் நெருங்கி கிட்டிச் செல்வோம். வேதவசனமாகிய பட்டயத்தை கற்றுக்கொள்ளுவோம். தூரமும் கற்குள்ள வசனத்தை சொல்லுகிறவருடைய வாயின் வார்த்தைகளை நாம் உட்கொள்வோம், அதன்படி செயல்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, மே நன்றியோடு துதிக்கிறேன், சொஸ்தரிக்கிறேன், வணங்குகிறேன்ப்பா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நீர் எங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகும், என்னுடைய மாம்சீக பிரகாரமாகும். நீர் எங்களை அப்பா தகப்பனே எங்களுடைய பாவம் வர எங்களை உருவ குத்தி ராஜா நாங்கள் அனுதினமும் ரட்சிப்பை பெற்றவர்களாக உங்களுடைய சமூகத்தில் காணப்படத்தக்க அப்பா எங்களுடைய ஊனையும் எங்கள் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக இந்த தேவன்தாமே உங்களுடைய வசனம் கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. தகப்பனே நீர் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தரப்போகிற தயவுக்காக நன்றி ராஜா. பாவம் வர எங்களுடைய சிந்தனைகளை எங்களுடைய நினைவுகளையும் அப்பா தகப்பனே நாங்கள் இதை செய்து விடுவோமோ அதை செய்து விடுவோமோ என்று சொல்லி நாங்கள் வருத்தப்படாத வண்ணம் எல்லாவற்றையும் எனக்காய் கர்த்தர் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் தயார்படுத்தும்ப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அனுக்கிரகத்தை தாரும்ப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். நீரே எங்களுக்கு சகாயராயிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.